ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கிராஃப்ட் தான் விளையாட போகிறோம். நாட ஆங்கிள் இது இருங்க மாற்றி வந்துடுறேன். இந்த ஃப்ரண்ட் வியூ ஆங்கிள். இன்றைக்கி நம்ம மாஸ்டர் கிராஃப்டில் பார்த்தீங்கன்னா அயன் பிக்கெக்ஸ்லாம் செய்ய போகிறோம். அது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டோன் இந்த வுட்டெல்லாம் பக்கத்தில் இருக்கோங்க, நல்லா மைண்ட் பண்ணிக்கலாம். வுட்டெல்லாம் மைண்ட் பண்ணி பார்க்கும்போது நான் ஆமை மாதிரி இருக்குது. ஆமை தானா? ஆமை. நான் தொட்டோன்னே கண்ணை மூடிச்சு. ஆமை ஸ்கொயர் ஷேப். இந்த வேர்ல்டு இல்லை, இந்த மாஸ்டர் கிராஃப்ட்டு மைண்ட் கிராஃப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பொட்டி சாமானை பார்த்த மாதிரி தாங்க இருக்கும். எல்லாமே பொட்டியாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்வென்டரி வச்சு கிராஃப்டிங் டேபிள், இந்த குச்சி எல்லாம் செஞ்சுக்கினேன். இப்போ இதை வச்சுக்கின்னு வுட்டு அதெல்லாம் வச்சு இப்போ நம்ம இந்த இது பேர்லாம் மறந்துடுதுங்க, ஆக்ஸு பிக்ஆக்ஸு. ஓகே, இதெல்லாம் செஞ்சுட்டு எங்கேயாவது கேவ் கிடைக்குமான்னு பார்க்குறேங்க. அங்கே தான் ஸ்டோன் கிடைக்கும். எங்கே கேக் அடித்த மாதிரி இல்லை, நம்மளே மைண்ட் பண்ணிக்கிட்டு போயிடுவோம். ஆமாம், வந்துன்னே வலிக்கிச்சு உரமையா. ஓகே, இங்கே ஸ்டோன் இருக்குது, அது மைண்ட் பண்ணி ஸ்டோன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வேணும் வுட்டை விட. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்டோன் பிக்ஆக்ஸு ஆக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வுட்டை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டோன் வச்சு நம்ம ஃபர்னிஸ் வேறு செய்யணும். இங்கே ஒரு இருட்டாக இருக்கீங்க பார்த்தீங்களா? நான் எங்கேயாவது அயனுக்கான தேடிட்டுருக்கேங்க. அயனை காணும். இங்கே தண்ணி இருக்குது, தண்ணிக்குள்ளே எங்கேயாவது அயன் இருக்கா? சரி, உள்ளே போய் பார்ப்போம். என்னோட உள்ளே நிறுத்தி காணும். இங்கே மேலே வர நான் மட்டும் பாடிருக்கீங்க. அது என்னத்த சொல்ல, தண்ணிக்குள்ளேருந்து மைண்ட் பண்ணுறேன் மைண்டே ஆக மாட்டேங்குதுங்க தண்ணிக்குள்ளேருந்து. அதுக்கப்புறம் எப்படியோ ஒன்று போராடி வெளில வரத்துக்குள்ளே ஐயோ அது வெளில வந்த பேர் தாங்க இப்போ மனசு நிம்மதியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை, அதனால தான் இங்கே இருக்கிற ஆடு கோழி மாடெல்லாம் சாதிச்சிட்ருக்கேன். இந்த ஆடை கில் பண்ணிங்கன்னா நமக்கு புல் கிடைக்கும். அதை வச்சு நம்ம பெட்டு செய்யலாம். இங்கே 3வது 2வது கிடச்சிருக்கா? ஓகே, நம்மக்கிட்ட சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை. நமக்கு ஈபி ஏறல. அதான் நம்ம ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா ஹெச்பி ஈபி இருக்குல்ல, அந்த மாதிரிங்க. இல்லை, ஈபி சாப்பிட்றது சைடில் காமிக்கும், ஹெச்பி அந்த ஹார்ட்டு. இப்போ நம்ம ஃபர்னஸும் அதுக்கப்புறம் இந்த ஸ்மோக்கர் செஞ்சுப்போம். ஸ்மோக்கர்னு சொல்லிட்டு ஸ்மோக் பண்ணுறதுதான் கேட்காதீங்க, அது கொஞ்சம் இன்னும் ஃபாஸ்ட்டாக குக் பண்ணி கொடுக்கும் நமக்கு. இப்போ நம்ம பெட்டு செஞ்சிட்டோம். இந்த பெட்டு வச்சு நம்ம இப்போ தூங்க போகிறோங்க. நைட் ஆயிடுச்சு. ஓகே, மறுநாள் நம்ம பார்ப்போம். ஏன் தெரியுமா இப்போ தூங்கணுன்னா, இந்த நைட்டு கூட பரவாயில்ல. நைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாம்பி, க்ரீப்பர், ஸ்கெல்டன், ஸ்பைடர் இந்த மாதிரி மான்ஸ்டர்ஸ்லாம் வருங்க. அதுக்கு தாங்க தூங்கிட்டோம். பெட் இருந்தால் தான் தூங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், பெட் இருந்தால் தான் தூங்க முடியும். இப்போ நம்ம ஆடுலாம் தேடி போகும்போது ஆடெலாம் கிடைக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆடு தெரியுமாங்க, ஃபுல்லாக கட் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ இந்த ஸ்மோக்கில் நம்ம வச்சு இந்த நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுட்டு கம்மியாக இருக்குது, அதுக்கு தான் இது. இப்போ நமக்கு இன்னும் வேணுங்க, நிறைய ஃபுட்டு வேணும். இந்த ஃபுட்டு வச்சு தான் நம்ம அது கொளுத்தி சமைக்க போகிறோம். கோல்னு ஒன்று இருக்கும், அந்த கோல் வச்சு நம்ம சமைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே பெட்டு போட்டு அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரீஸ்பான் மைண்டுன்னு ஒன்று வந்துடும். ஓகே, நம்ம சிக்கனை எடுத்துன்னு போவோம். சாப்பிட்றோம் சிக்கனை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மோக்கரை நாங்கள் இது இல்லிட் ஆகுது, நான் வச்சு விட்டு உங்களுக்கு காமிச்சேன். பண்ணி செத்துட்டு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணிங்கன்னு கீழே போக போகிறோம். இதோ இங்கே பூ இருக்குல்ல, இந்த இடத்துல நான் பக்கத்தில் ரீஸ்பான் மைண்ட் செட் பண்ணிக்கிறேன். உள்ள கேவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர்ஸ் இருப்பாங்க. வெளிச்சம் இல்லாத இடத்துல தான் இங்கே மான்ஸ்டர்ஸ் இருப்பாங்க. வெளிச்சத்தில் வந்துட்டாங்கன்னா ஜாம்பி ஸ்கெலிட்டன் இவங்க 2 பேர் மட்டும்தான் எரிவாங்க சூரியன் ஒளி பார்த்தா. இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ லேட் ஆகுதுங்க. இந்த இடத்துல உங்களுக்கு இருட்ட தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவில் போயிட்டு ஃபஸ்ட்டு கிரியேட்டிவ்னு மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ இதுக்குள்ளே போயிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா அந்த டார்ச் நமக்குள்ளே எடுத்துட்டு திரும்ப சைவீலுக்கு வந்துட போகிறேங்க. கோல் தேடி அங்கேயும் பார்த்தேன், கோலே கிடைக்கல. அதனால தான் இந்த டார்ச் எடுத்துன்னு வந்துட்டேங்க. ஓகே, இப்போ வெளிச்சமாக இருக்கும். ஆனால் அந்த டார்ச் வெளிச்சம் எங்கே டார்ச் இருக்குமோ அவங்கலேருந்து கொஞ்சம் தூரத்து வரைக்கும் தான் இருக்கும், அதுக்கப்புறம் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஆமாம் போயிட்டு இருக்கேன், கிடைக்கவே மாட்டேங்குது. ஏன்னா ஒரு கேவ் கிடைக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். டபுக்குன்னு வச்சுக்கிச்சு. இந்த ஸ்டோன் பிக்ஆக்ஸ் சொன்னேன்ல, அது நிறைய வேணும்னு சொன்னேன்ல, அதுக்கு இதுக்கு தான் சும்மானே வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கேவ் கண்டுபிடிச்சிட்டேன். என்னடா வெளிச்சமாக இருக்கே, 5 நேரம் எடுத்துனுங்கிற அப்படின்னு பார்த்தா கோல்டு
நம்ம பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவில் போயிட்டு நைட் வெர்ஷன் போர்ஷன் எடுத்துன்னு வந்துட்டோங்க. கேவுக்குள்ளே இருக்கோம்ல, அதனால தான் நைட் வெர்ஷன் போர்ஷன் எடுத்துன்னு வந்துட்டேன். இந்த கோல்டு இங்கேயே வச்சுப்போம், அதுக்கப்புறம் நமக்கு யூஸ் ஆகும். க்ரீப்பரு அதான் பச்சை கலரில் ஒருத்தனால அந்த க்ரீப்பரு. இங்கே சைடில் அயன் இருந்துச்சு, நான் பார்க்காம இங்கே போயிட்டுருக்கேன். அயன் கிடைக்குமான்னு. அதோ அங்கே ஒட்டிலுக்கு அயனை பார்த்துனுங்கிற பக்கத்துலேயே இந்த அயன் நான் பார்க்கவே இல்லைங்க. அதுக்கப்புறம் இங்கே போயிட்டு நான் ஹைட் எட்ட மாட்டேங்குது, இங்கேருந்து மைண்ட் பண்ணி போவோம். எட்ரா அயனை எடு. இன்னும் வீடியோக்கு லைக் பண்ணலாம், லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நாங்களேருந்து வந்துட்டு இப்போ தாங்க பார்த்தேனே நான் இந்த அயனியை. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய அயன் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி அங்கே பார்த்தோம்ல, அதை விட நிறைய அயனு உள்ளே போகிறது எனக்கு என்ட்ட மாட்டேனுக்குது. அதான் இந்த வுட்டு வச்சுன்னு போயிட்டுருக்கேன். இதுக்கெல்லாம் வுட்டு யூஸ் ஆகுது பாருங்க. இங்கே நிறைய அயன் இருந்துச்சு, அதை எடுத்தாச்சு. இங்கே பார்த்தா திரும்ப அயனா, நான் அது நம்ம போகும்போது பார்க்கவே இல்லையே இந்த அயனெல்லாம். ஓகே, இவ்வளோ தான் இருந்திருக்கு, இவ்வளோ போதும் நமக்கு இப்போதைக்கு போதும். அதுக்கப்புறம் தேவைப்படுங்க நிறைய அயன் ஆர்மர் செய்யணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கோல்டு மைன் பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஃபர்னஸ் வேணும். நான் இப்போ எதுக்கு சுற்றிட்டுருக்கேன்னு எனக்கே தெரில, மென்டல் லைட்டிங்கில் இங்கேயும் சுற்றிட்டுருக்கேன். என்ன பண்ண வந்தேன் என்றால் இந்த ஸ்மோக்கரை வச்சுட்டு அந்த அயன் உருக்கலான்னு தாங்க அந்த ரா அயனை உருக்கணும். நான் வச்சு பார்க்குறேன், அந்த அயன் உருகிற மாதிரி தெரியல. அந்த ரா அயனு ஃபுட்டெல்லாம் வச்சு பார்த்தா அதெல்லாம் நல்ல பேக்காச்சு. அதுக்கப்புறம் என்ன மிஸ்டேக் என்றால் நம்ம இந்த ஸ்மோக்கரை வச்சா வராது போல் அயனை உருக்கிறது. இந்த நார்மல் ஃபர்னஸ் வச்சா தான் வரும் போல். இப்போ வச்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு கோல் வச்சுட்டு இந்த அயன் ராயன் வச்சிடுறேன். அந்த கோல் பார்த்தீங்கன்னா அது ஒரு இடத்துல கிடச்சிது, அது எடுத்துன்னு வந்துட்டேன் உள்ள கேவுக்குள்ள. அதுக்கப்புறம் அயன்லாம் இது பார்த்தீங்கன்னா அயன் இங்கட் ராயனை அயன் இங்கட்டாக மாற்றியாச்சு. இப்போ நம்ம மேலே போனோங்க. எனக்கு மேலே பார்க்க சோம்பேத்தனமாக இருக்குது, அதுதான் விழுந்து சாவறேன். இல்லை கீப் இன்வென்ட்ரி ஆன் பண்ணிட்டேங்க. கீப் இன்வென்ட்ரினா நம்ம பொருள் எதுவுமே ட்ராப் ஆகாது, நம்மளும் ட்ராப் பண்ணால் தான் உண்டு. இருட்டிக்கிச்சு போலங்க, அந்த இருட்டாக இருக்குது. மேலே வந்தால் இப்போ இந்த ஜாம்பிஸ் கெடுத்தது மேலே நம்ம தத்துவானுங்களே, அதனால தூங்கிடுவோம். அப்போ தான் எஞ்சி செத்துருவானுங்க. ஓகே, இங்கே ஃபர்னஸ் போட்டு இங்கே கோல் வச்சுட்டு இங்கே வச்சுடுவோங்க. நம்ம இங்கே இது வரைக்கும் நம்ம வெயிட் தான் பண்ணி ஆகணும். இது வரைக்கும் ஏன் சும்மா இருந்துங்கன்னு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கின் மாற்றிடுவோங்க. இந்த ஸ்கின் மாற்றிடுவோம். என்கிட்ட கொஞ்சம் எமோட்ஸ் இருக்குது, எமோட்ஸ் நான் வச்சுருக்கேன். இருங்க, என்னடா இது எமோட் வரல? இந்த வியூவில் இருக்குமா? இருங்க, இந்த வியூங்க. ஓகே, லைக்கு எல்லாம் லைக் போட்டுருங்க. அதுக்கப்புறம் இது என்னது கிளாப் தட்டுற எமோட்டு. அதுக்கப்புறம் ஹாய் காய்ஸ், இந்த எமோட்டு 3 எமோட்டு இப்போதைக்கு இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய எமோட்டில் எடுத்துன்னு வரேங்க நான். இப்போ அயன்லாம் வந்துச்சு. இதை வச்சு பார்த்தீங்கன்னா அயன் ஸ்வாடு, அயன் ஆக்ஸு, அயன் பிக்கெக்ஸ்லாம் செஞ்சுக்கணும் நம்ம. இதெல்லாம் எல்லாம் அயனையும். ஓகே, இப்போ அயன் பிக்கெக்ஸ் செஞ்சுனாச்சு. அயன் ஆக்ஸ் ஒன்று வேணும், இன்னொரு அயன் பிக்கெக்ஸ் செஞ்சுப்போம், ஏன்னா மைனிங்க்கு யூஸ் ஆகுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கெட் செஞ்சுப்போம். இந்த பக்கெட் வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா தண்ணி பிடிக்க போகிறோம். இந்த நம்ம மைண்ட் உடச்சிட்டு எடுத்துன்னு போவோம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அயன் டூல்ஸ்லாம் செஞ்சுருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோ உங்களை மீட் பண்ணிப்பேன். பாய் காய்ஸ், டேக்